பாருங்கள் எப்படி ஓடுறாங்க பார்த்தீங்களா. ட்ரம்மில் என்னமோ தூக்கிட்டு போகிறாங்க பாருங்கள் கைஸ். அது அழகாக இந்த ஒரு இடத்துல மட்டும் இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஒரு செடி நல்லாயிருக்கு, கொடி மாதிரி. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழியாக பட்டினம்பாக்கம் அந்த ஒரு மீன் மார்க்கெட் கிட்டே வந்துவிட்டோம். ஸோ அந்த சைடு தான் போகணும். அதுக்கு முன்னாடி இங்கே வந்து பார்த்திங்களா நம்ம இந்த ஐஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உடைச்சிட்டு இருக்காங்க. அந்த ஒரு இடத்துல தூள் ஆக்கிட்டு அப்படியே அவங்க அன்னக்குட்டிலையோ இல்லை எதனா ஒரு பக்கெட்டிலையோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ நான் உங்களுக்கு அப்படியே காட்டுறேன். இந்த ஒரு வழியில் மட்டும்தான் அங்கங்கே அப்படியே கொடைங்கெல்லாம் சைடில் போட்டு அழகாக அவங்க மீன் விற்றுட்டு இருக்காங்க. சைட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோட்ரஸ் தான். ஸோ பட்டினம்பாக்கம் கோட்ரஸ்ஸு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா லைட் ஹவுஸ், பீச் லைட் ஹவுஸு. இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் இந்த ஒரு மீன். பயங்கரமாக இல்லை இதுனாக்கா மீன் வேறா இன்னமும் ஒரு பெரிய மீன் கைஸ். நல்லா இருக்குது, எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா அந்த மீன். வண்டியிலலாம் வந்து பார்த்தீங்களா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அந்த மீன்லாம் இறங்கி இருக்கும் போல், தண்ணி மட்டும்தான் இருக்குது. நிறைய மீன் வாரணும் வந்தாங்களாம் கைஸ். இதெல்லாம் என்ன மீன் வகைன்னு தான் தெரியல. நம்ம வந்துக்கிறது கரெக்டாக ஒரு 9:30 மணி இருக்கும். இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்கள் இந்த ஒரு மார்க்கெட்டில் மட்டும். இதெல்லாம் வந்து பார்த்திங்களா கைஸ் தண்ணி கேன் தானே. ஸோ தண்ணி கேன்லேயே பழுப்பு மாதிரி நிற்க வச்சு அதில் ஒரு கொடையை வச்சிடுறாங்க கைஸ். பரவாயில்ல பாருங்கள் எப்படி ஓடுறாங்க பார்த்தீங்களா. அழகாக பொறுமையாக பீஸாக விடுறாங்க பார்த்தீங்களா கைஸ். பாருங்கள் நிறைய ஏறாலாம் இருக்குது. சும்மா பார்க்குறேங்க இல்லைக்கா வீடியோ தாங்க எடுக்கிறேன். இந்த செவத்துலலாம் வந்து பார்த்தீங்களா கைஸ் பெயிண்டிங்லாம் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. நல்லா ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டில் சூப்பராக இல்லை. ஆனால் இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மற்ற மீன் மார்க்கெட் மாதிரிலாம் வீடியோ எடுக்க முடியல. ஸோ நம்ம கடையாண்ட போய் நின்னாலே நான் அவங்க வியாபாரம் தான் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்களா பாவம் கைஸ் அந்த நாய் அடிபட்டு இருக்குது போல. இது அவ்வளோதானா. ஸோ அங்கே ஆரம்பித்து அப்படியே அது வரைக்கும் போகுது, கொஞ்சம் தூரம் தான் போகுது. ஸோ இந்த சைட்லேயும் சரி அந்த சைட்லேயும் சரி நிறைய அந்த மீன் கடைங்க தான் இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு பார்க்கே இருக்குது, லூப் நொச்சிக்குப்பம். அப்போ இது பட்டினம்பாக்கம் இல்லையா கைஸ். பட்டினம்பாக்கம்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டோமா என்னன்னு சரியாக தெரியல கைஸ். ஆனால் இங்கே மீன் மார்க்கெட் இருந்தது, நான் உங்களுக்கு அப்படியே காட்டுறதுக்கு வந்துட்டேன். இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் நம்மளால் பைக் விட்டுட்டு ஸோ மீன் வாங்குறது கொஞ்சம் கஷ்டம்தாங்க கைஸ். நம்ம கரெக்டாக பைக்கெலாம் பார்க்கிங் பார்த்து ஒரு இடத்துல விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இங்கே வரணும். பார்த்தீங்களா அப்படியே அங்கங்கே அப்படியே நிப்பாட்டி பைக்கை நிப்பாட்டி அவங்க வாங்கிட்டு இருக்காங்க. பரவாயில்ல கைஸ். இந்த ஒரு செவுத்துலலாம் அந்த மாதிரி பெயிண்டிங் பண்ணி சூப்பராக வச்சுருக்காங்க. ஒரு டூரிஸ்ட்டு ஸ்பாட் மாதிரி கரெக்டாக அவங்க அந்த மீன் வெட்டுற இது பார்த்திங்களா ஆமாம் மீனவர்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பெயிண்டிங் தான் அந்த ஒரு செவுத்துலலாம் நம்மளால் பார்க்க முடியுது. இந்த ஒரு இடத்துல நம்ம ஒரு சின்ன ஒரு கோயிலும் இருக்குது கைஸ். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பெரிய கடைங்களாம் இருந்தது, வர வர வந்து பார்த்திங்கன்னா சின்ன கடைங்க தான் இருக்குது. பாருங்கள் மேலே பாருங்கள் ஃப்ளைட்டு போகுது. அவ்வளோதானா. ஸோ அங்கே ஆரம்பித்து இது வரைக்கும் இவ்வளோ தாங்க கைஸ் கடைங்களே. ரொம்ப கம்மின்னு தான் சொல்லணும். அந்த சைடில் வந்து பார்த்திங்களா போட்டில் இருக்குது பாருங்களேன். நம்ம பைக் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த மரத்துக்கு பக்கத்தில் தான் நம்ம விட்டுருக்கோம். ஸோ நம்ம இப்படியே அந்த போட்டுங்களாம் இருக்குல்ல அந்த போட்டுங்க கிட்டே போவோம். போட்லலாம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். பார்த்தீங்களா ட்ரம்மில் என்னமோ தூக்கிட்டு போகிறாங்க பாருங்கள் கைஸ். அது என்னன்னு சொல்லிட்டு தெரியல, ஆனால் அழகாக தூக்கிட்டு போகிறாங்க ட்ரம்மில். காலையில் 9:30 மணின்றதுனால ஸோ அந்தளவுக்கு வெயில் இல்லைன்னு தான் சொல்லணும். இது வந்து பார்த்திங்களா நம்ம அந்த மேலே மிதக்கல்ல அதேப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னமோ ஜக்கு அதெல்லாம் இருக்குது, வேஸ்ட்டு பொருட்கள் எல்லாம். இது இங்கே பாருங்கள் மூட்டை மூட்டையாக போட்டு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா வலையெல்லாம். இன்னும் நம்ம அந்த சைடு போவோம். அந்த சைடு தான் நிறைய இருக்குது போட்டுங்கள்லாம். பரவாயில்ல கைஸ், காற்றெல்லாம் காட்டி இந்த சைடு நீங்கள் வந்தீங்கன்னா மீனும் வாங்கின மாதிரி இருக்கும், அப்படியே நீங்கள் இந்த பீச்சில் நடந்த மாதிரி இருக்கும். ஆனால் இந்த சைடில் நடக்கிறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக போட்டுங்க இருக்கிற ஏரியாவில்.
நீங்கள் சும்மா இங்கே வந்தீங்கன்னா போட்டை பார்க்கலாம். இதெல்லாம் காலையிலே கடலுக்கு போயிட்டு வந்த போட்டுங்க. அதிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த வலையெல்லாம் தனியாக பிரிச்சுட்டு இருக்காங்க அந்த ஒரு இடத்துல. எவ்வளோ பெருசு இருக்குது பார்த்தீங்களா போட்டு. உள்ளே வந்து பாருங்கள், என்னமோ ஒரு பெட்ஷீட் மாதிரிலாம் இருக்குது பாருங்கள். பரவாயில்ல, அழகாக கவர் பண்ணிடுறாங்க அந்த மோட்டரில் இருந்து மொத்தமாக. ஓகே, இவங்க கடலுக்கு போயிட்டு வந்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு வலையை அவங்க அப்படியே காய வைக்கிறாங்க வெயிலில். கீழே பாருங்கள் பாட்டில்லாம் இருக்குது. வெயிலில் காய வச்சா தான் திரும்பவும் நம்ம யூஸ் பண்ணும்போது ஸோ நல்லாயிருக்கும். இல்லைன்னா அந்த ஒரு ஈரமாக இருக்கிறதுனால அந்த வெயிட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள் ஒரு கூடார மாதிரி பண்ணியிருக்காங்க வந்து பார்த்தீங்களா. இந்த மாதிரியான இதெல்லாம் யூஸ் பண்ண போட்டால் இல்லை யூஸ் பண்ண முடியாதான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இது யூஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளாக இருக்கும் போல். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஒரு மோட்டரே உடஞ்சி போயிட்டு இருக்குது. இன்னும் அங்கே தாங்க அதிகமாக இருக்குது. உள்ளே வந்து பார்த்திங்களா இந்த டிராக்டர் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு நிற்கிது பாருங்கள். அழகாக இந்த சைடு வந்து அங்கே போய்ட்டு நிற்கிது. டிராக்டர்லாம் எதுக்கு இதுக்குள்ளே வந்துச்சுன்னு தெரியல. பாருங்கள் தண்ணி தேங்கி இருக்குது பார்த்தீங்களா. மழை தண்ணின்னு நினைக்கிறேன். என்னது ஒரு சின்ன ஒரு டேங்க் மாதிரி இருக்குது. அது உள்ளே இந்த வலைங்க பஞ்சுங்க அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா போட்டு வச்சுருக்காங்க. அப்பா நல்ல வெயில் கைஸ். வருது பாருங்கள் ஃப்ளைட்டு. இங்கே பாருங்கள் நம்ம ஒரு பறக்குது ராஜா இல்லையா. இந்த ஒரு செடி நல்லா இருக்குல்ல கைஸ். அழகாக இந்த ஒரு இடத்துல மட்டும் இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஒரு செடி நல்லாயிருக்கு, கொடி மாதிரி. பரவாயில்ல, அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூடார மாதிரி போட்டிருக்காங்க. அந்த இடத்துல வந்து பாருங்கள் போட்டையே கவுத்து போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ சுற்றி இப்படி தாங்க கைஸ் இருக்குது. நம்ம இந்த இது என்னது இது உச்சிக்குப்பம் மீன் மார்க்கெட்டு. நானும் பட்டினப்பாக்கம் மீன் மார்க்கெட்டுன்னு நினச்சி இதுக்கு தான் வந்திருக்கேன் போல். நீங்கள் என்னன்னு சொல்லிட்டு கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்கள். மேப்பில் எனக்கு காமிச்சிச்சு இங்கே தானே. ஒருவேளை அது இன்னும் அந்த சைடு போகணுன்னு நினைக்கிறேன் கைஸ். அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த மீனவன் உணவகம் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடு தான் இருக்குது. நம்ம அங்கேயும் போவோம். ஸ்ட்ரைட்டாக அவருடைய கடைக்கு போயிட்டு ஒரு நாள் ஃபுட் ரிவ்யூ மாதிரி போடுவோம். ஸோ இப்போ வாங்க நம்ம திரும்பவும் போகலாம். உங்களுக்கு சும்மா இது ஒரு சின்ன வீடியோ மாதிரி தான் இருக்கும். பீச்சை ஒட்டி இந்த ஒரு மீன் மார்க்கெட்டையும் இந்த ஒரு போட்டுங்களையும் தான் நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன். அழகாக தூக்கிட்டு போகிறாங்க பார்த்தீங்களா அவங்க. ஆயிருக்குன்னா நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக தூக்கிட்டு போகிறாங்க பார்த்தீங்களா. அழகாக அந்த ஒரு வலையை மூட்டை மாதிரி கட்டி சூப்பராக தூக்கிட்டு போயிட்டாங்க பாருங்கள். காய்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மீன் மார்க்கெட்டை பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ஒரு மீன் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன மார்க்கெட்டு. ரோட்டுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அந்த குடிசை மாதிரி போட்டு விற்றுட்டு இருக்காங்க. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. நான் உங்களுக்கு அந்த ஒரு மீன் மார்க்கெட்டே காமிச்சிருப்பேன். அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய போட்டுலாம் நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. அந்த ஒரு போட்டையை நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன். இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன். அவ்வளோதாங்க இந்த வீடியோ முடிஞ்சு.